நியூயார்க் நீதிமன்றம் வந்து ஒரு இண்டக்ட்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சில தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் குறிப்பாக மாநிலங்களில் இருக்கிற பவர் ஜென்ரேஷன் கார்ப்பரேஷனுடைய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற மத்திய அரசு நிறுவனத்துடைய ஒப்பந்தம், பவர் சேல் அக்ரிமெண்ட், பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இதுக்கான இதில் கையூட்டு பெற்றிருக்காங்க அப்படின்னு நியூயார்க் நீதிமன்றம் டான்ஜெட்கோ பற்றி எழுதுகிறாங்க. தமிழகத்துடைய டான்ஜெட்கோ பற்றி தமிழ்நாடுன்ற வார்த்தை 5 பத்திகளில் வருது, 5 இடத்துல வருது அந்த இண்டக்ட்மெண்ட் ரிப்போர்ட்டில். ஒரு நியாயமான அரசு என்ன பண்ணணும்னா, இந்த குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் சொன்ன உடனே அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு மானம் நியூயார்க்கில் கப்பல் ஏறுது. ஆமாம் சார். அப்போ அதை சொல்லணும். இதை சுட்டி காட்டி மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, டான்ஜெட்கோ என்பது கடனில் இருக்கிற ஒரு நிறுவனம். கடந்த 2-3 ஆண்டுகளில் 2 முறை மின்கட்டண உயர்வை மக்கள் மேலே சுமத்திருக்காங்க. இதனால் 40,000 கோடி மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. டான்ஜெட்கோ கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் இருக்குது. அதானி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லம் சித்திரஞ்சன் சாலையில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் சந்திச்சிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வருது. அதை பற்றி விளங்குங்க அப்படின்னு கேட்கும்போது, வந்தார், பார்த்தாரு, இல்லை பார்க்கல, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுடைய சந்திப்பு நட்பு ரீதியானது, தொழில் ரீதியானதுன்னு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நான் கேட்குறவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நாங்கள் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறது ஜனநாயகத்தன்மையா? அது ஒரு மாண்புள்ள வேலையா? முதலமைச்சருக்கு அது அழகா? முதலமைச்சர்ன்றது ஒரு மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவி, இந்த மக்களுக்கு சேவை செய்கின்ற பதவி. மக்கள் உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, மக்களுக்கு வேறு வேலை இல்லை. எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து மக்கள் சார்பாக கேள்வி கேட்குறது, நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் வேறு ஏதோ அதை வந்து உள்நோக்கம் கற்பித்து நீங்கள் வந்து தவறாக பேசுவது வந்து தவறு. மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார்ல, என்ன பண்ணார்? அரசியல் நிறைய பண்ணாருங்க சார். நீங்கள் ஏன் அரசியல் பண்ணீங்கன்னா, அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவோம் அப்படின்னு கேட்டார்ல. இப்போ அதெல்லாம் என்ன, எங்கே மறந்துட்டாரா? சந்திச்சோன்னு சொல்லுங்கள், சந்திக்கலைன்னா சந்திக்கலைன்னு சொல்லுங்கள். சந்திச்சுட்டு என்ன பேசுனீங்கன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். பொட்டி வாங்கினீங்கன்னா பொட்டி வாங்கணுங்கன்னு சொல்லுங்கள், வாங்கலைன்னா வாங்கலைன்னு சொல்லுங்கள். இதானே உங்களுடைய இது. இந்த 3 ஆண்டில் கரண்ட் பில்லை உயர்த்தி மட்டும் 40,000 கோடியை தமிழக அரசு மக்கள்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. 40,000 கோடி.